இப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கட்டுறாங்க. ஒரு 15,000 இருந்து 16,000 கட்டுறாங்க. இது எல்லா சிஸ்டமும் போட்டு நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரையும் தான் கரண்ட் பில் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் வரும். 14,000 ரூபாய் வரையும் அவங்களுக்கு நம்ம கரண்ட் பில்ல குறைச்சிருவோம். அவங்களுக்கு வந்து பணத்து வழியிலயும் வந்து சேவிங்ஸும் இருக்கு, ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்கு, சப்சிடியும் கிடைச்சிருது. இப்ப பேங்க் எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட்ல லோன்லும் கொடுத்துறாங்க. அதெல்லாம் முக்கியமான விஷயம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அவங்களால முடிஞ்ச சேதாரத்தை பண்ணாம இருக்காங்க. வெல்கம் பேக் பிராண்ட் பிசினஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, அது மட்டும் இல்லாம கார்லாம் வந்து எலக்ட்ரிக் வந்துருச்சு, பைக் எலக்ட்ரிக் வந்துருச்சு, எல்லாமே சார்ஜ் போடணும் அப்படின்னு நிறைய இன்னைக்கு வந்து கரண்ட் நம்ம செலவாயிட்டு. அப்படி இருக்கும்போது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சராசரியா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரிங்க, மாசம் ஒரு 5,000 6,000 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கரண்ட் பில் கட்டுறவங்க எப்படி உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் அமைச்சு அது மூலமா எப்படி நீங்க வந்து உங்களுடைய பணத்தை சேவ் பண்றது, எப்படி உங்களுடைய வருமானத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பொல்யூஷன் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. அதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கு. அதை பத்தி ஃபுல் டீலா பேச போறோம். இப்ப நம்ம கூட யாரு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சோலார் ரன்னுடைய ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சதுபி சார் இருக்காரு. ஹலோ சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். நீ பொதுவாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான். ஓகே. ஸோ எல்லா அதாவது அவங்களுக்கு வாடகை வீடு இருக்கலாம், சொந்த வீடு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? எந்த ஒரு வீடா இருந்தாலும் ஒரு 6,000 ரூபாய் கரண்ட் பில் மேல கட்டுறாங்கல்ல சார், அவங்க எல்லாருக்குமே வந்து சோலார் சிஸ்டம்ன்றது இப்போதைக்கு செட் ஆகும். இது என்ன ரீசனுக்காக சொல்றேன்னா, இப்ப இந்த சோலாரை போட்டுட்டு அதுக்கான சப்சிடியை வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க காசை வந்து அவங்க வந்து பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு பதில் இதுக்கான இஎம்ஐ கட்டிட்டு வந்தாங்கனாலே, கரண்ட் பில் கட்டுற காசு இஎம்ஐ கட்டினாலே அது அவங்களுக்கு சொந்தமாயிடும் சார். அந்த காரணத்துக்காக மினிமம் 6,000 ரூபாய் கட்டுறவங்களா இருந்தா தான் செட் ஆகும். அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வாங்குற கான்செப்ட் சொல்றீங்க. ஆமா. ஒரு வீடு வாடகை கொடுக்குறோம். ஆமா. அதே நம்ம இஎம்ஐ வீட்டை வாங்கிட்டு அந்த மாதிரி அந்த வாடகையை கொண்டு போய் அங்க கொடுத்தா அப்படின்னு அதே கான்செப்ட் தான். கரெக்ட். ஏன்னா 2,000 3,000 கட்டுறவங்க இது தேவை கிடையாது. அதுக்கான ROI சொல்லுவோம் நம்ம, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அது ஒர்க் அவுட் ஆகாது. மினிமம் யாரெல்லாம் வந்து 6,000 ரூபாய் மேல கரண்ட் பில் கட்டுறாங்களோ அவங்க தான் சோலார் போகணும் சார். சரி, இப்ப இந்த சோலார்ல எதெல்லாம் யூஸ் ஆகும் வீட்டுல? இது வந்து அதாவது ஆன் கிரிட் நம்ம மோஸ்டா பண்றது. ஆன் கிரிட்னா என்னன்னா, நம்ம தயாரிக்கிற கரண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். இன்டர்ன் நம்ம வீட்ல என்ன பயன்படுத்துறோமோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து கழிச்சுப்பாங்க. அதனால என்ன ப்ராடக்ட் வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக், ஃப்ரிட்ஜ்ல இருந்து வாஷிங் மிஷின், கிரைண்டர்ல இருந்து லிஃப்ட் முதல் பண்ணி நம்ம வீட்ல என்ன வேணா பயன்படுத்தலாம். ஆனா எவ்வளவு கரண்ட் ஆகுதுன்றதா நமக்கு தேவை. ஏசில இருந்து என்ன வேணா பயன்படுத்திக்கலாம் நம்ம. ஆனா அது எல்லாத்தையும் பயன்படுத்தின பிறகு எவ்வளவு யூனிட்ஸ் நமக்கு செலவாகுது, 1000 யூனிட் செலவாகுது. இந்த 1000 யூனிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சோலார் போடுவோம். சோ நம்ம இது தயாரிக்கிறது அப்படியே டைரக்டா எல்லாமே இயங்க போறது கிடையாது. தயாரிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம், வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸை பார்த்து தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓகே சார். இப்போ உங்களுடைய சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதியில் இருக்கு? நாங்க இப்போ வந்து சென்னையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல சார் பண்ணிட்டு இருக்கோம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஆமா சார், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், பாண்டிச்சேரி அது வரையும் சரௌண்டிங் ஃபுல்லா பண்ணலாம். திண்டிவனம் வரையும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா ஆமா. ஒரு நாள்ல அதாவது நம்ம டிராவல் பண்ற டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபியூச்சர்ல யாராவது அந்த பக்கம் திருச்சி, மதுரை வரதுக்கு தாராளமா வாய்ப்பு இருக்கு சார். நிறைய மக்கள் எல்லா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தர முடியும். கண்டிப்பா 100% பண்ணுவோம் சார். ஓகே பண்ணுவோம். ஓகே சார். சார் வீடியோல போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு செட்டப்ல நீங்க ஒரு சோலார் பேனல் அமைக்க நினைச்சீங்க, மறக்காம பிரதரோட நம்பர் வீடியோ இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம கால் பண்ணுங்க. குறிப்பா சார் சொன்ன மாதிரி சென்னையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள இருக்க மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ மறக்காம வாய்ப்பு யூஸ் பண்ணீங்க. நான் புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோலார் இந்த ஃபுல்லா பேனல் நம்ம செட் பண்ண அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் தாமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்ல பிரதர், இது ஆக்சுவலா கரண்ட் பில்ல பொறுத்து மாறும். ஒவ்வொரு வீட்டுல வந்து எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாங்கன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 6,000 கரண்ட் பில் கட்டுறவங்க அப்படின்னு பார்த்தா 3 கிலோவாட் சோலார் பண்ணாலே போதும். சிலர் வந்து அப் டு 10,000 எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 4 கிலோவாட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீட்டுல வந்து 15,000 வந்து கரண்ட் பில் அப்ராக்சிமேட்டா கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து 5 கிலோவாட் போட்டா தான் கரெக்டா இருக்கும். 5 கிலோவாட் அப்படின்னும் போது நம்ம இந்த வீட்டுல வந்து ரெனியூ பேனல் 10 பேனல்ஸ் வச்சு 5.4 கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க போட்டிருக்க பேனல் பாத்தீங்கன்னா 540 வாட்ஸ் ரெனியூ பைஃபேஷியல் பேனல், விசிஆர் பேனல். இன்வெர்டர் பாத்தீங்கன்னா க்ரோவாட் இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஏன்னா 15,000 ரூபாய் கட்டும் போது அப்ராக்சிமேட்டா 1,300 1,400 யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இங்க 5 கிலோவாட் போட்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து 20 யூனிட் மினிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா 600 யூனிட்ஸ் ஆயிடுச்சு. 2 மாசத்துக்கு 1,200 இருந்து 1,300 யூனிட்ஸ் ஆவரேஜா வந்து இந்த சோலார் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் பிரதர். இந்த சோலார் பேனல் வந்து நம்ம வந்து வெட்ட வெளியில போட்டிருக்கோம், மொட்டை மாடியில. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இதனால காத்தடிக்கனால ப்ராப்ளம் வருமா? இது அப்ராக்சிமேட்டா நம்ம திருவேற்காடுல இருக்கோங்க, சென்னையில. ஓகே. இது 4வது மாடியில நம்ம வேலை செய்யறோம். எல்லாமே திறந்த வெளியா இருக்கு, காத்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே. பட் நம்ம பண்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா
இந்த ஸ்கொயர் டியூப் இருக்குல்ல, ஆமா, இது வந்து 2 mm திக்னஸ்ங்க. ஓகே. அப்போலோ ஸ்கொயர் டியூப் பாத்தீங்கன்னா அப்போலோ பிராண்டட் ஸ்கொயர் டியூப் தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்க சார். இது வந்து 72 mm by 72 mm இருக்கும். ஓகே. இதோட அதாவது சைஸ் சொல்றேன் நான். அதே மாதிரி மேல போட்டிருக்க பர்லின் ராப்டர்னு சொல்லுவோம். இப்போ எல்லா ராப்டருமே வந்து 60 by 40 mm ஸ்கொயர் டியூப், அதுவும் 2 mm திக்னஸ் தான். பர்லின் பாத்தீங்கன்னா 40 by 40, அதுவுமே வந்து 2 mm திக்னஸ் தான். ஓகே. இது என்ன பிளாக் கலர் இருக்கு, இது என்ன இது? இது வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்கொயர் டியூப்ல பாத்தீங்கன்னா காத்து வந்து உள்ள போச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகி உள்ள இருக்கிறதுல ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால அந்த ரஸ்ட்டை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கம்பெனில இந்த பிளாஸ்டிக் தனியா மோல்டு ரெடி பண்ணி அது எல்லா எட்ஜஸ்லயுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படின்ற போது உள்ள காத்து போவாது, ரஸ்ட் ஆகிற வாய்ப்புகள் கம்மி. சோ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரென்த்தா போடுறதுனால என்ன காத்து அடிச்சாலும் வந்து நமக்கு ரோபஸ்டா இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் கிளாம்ப் பாருங்க, இந்த பேனல் மாட்டும் போது யூ கிளாம்ப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூ கிளாம்ப் இதோ இருக்கு பாருங்க, இந்த யூ கிளாம்ப் இறுக்கி பிடிச்சிக்கும். இந்த யூ கிளாம்ப் வந்து SS304ல ஆனது. இது வந்து துரு பிடிக்காது, என்ன மழை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. கீழே வந்து இந்த பட்டியை போட்டு நம்ம லாக் பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணிருக்காங்க பாருங்க, இதை போட்டு டைட் பண்ற பட்சத்துல என்ன காத்து அடிச்சாலும் வந்து பேனல் வந்து பறக்காது. சோ இதனாலதான் இந்த கிளாம்பை நம்ம எக்ஸ்க்ளூசிவா ரிசர்ச் பண்ணி நம்ம கம்பெனில பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ மேல வந்து ஸ்கொயர் டியூப், இந்த கிளாம்ப் இது போடுறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல ரோபஸ்ட் ஆயிடுது. அதே மாதிரி இங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல தெரியும் பாருங்க, இது என்னன்னு பாத்தீங்கன்னா லாக் பிக்ஸ்ன்னு சொல்லுவோம். லாக் பிக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆங்கர் ஃபாஸ்டனர் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குங்க. இது வந்து கான்கிரீட்ல நம்ம அடிச்சிரும். ஜென்ரலா வந்து எல்லாமே வந்து மேலோட்டமா பண்ணிடுங்க, தரையை உடைக்காதீங்கன்னு கஸ்டமர் சொல்லுவாங்க. பட் அது அவேர்னஸ் இல்லாம கஸ்டமர் சொல்லுவாங்க, எங்க வந்து வாட்டர் லீக் ஆயிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சோலார் பேனல்னு ஒண்ணு போட்டா முடிஞ்ச அளவு கான்கிரீட்ல தான் நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கான்கிரீட்ல பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மேலோட்டமா பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே செங்கல் தான், மேல இருக்கிறது எல்லாமே சிமெண்ட் செங்கல் தான். கண்டிப்பா அப்படி நம்ம ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஆட ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரக்சர் அதிக காத்து அடிக்கும் போது புடிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாவே சோலார் நம்ம கம்பெனில என்ன பண்ணுவோம்னா, கான்கிரீட் எவ்வளவு ஆழத்துக்கு இருந்தாலும் அந்த ஆழத்துல உடைச்சி, அதாவது ஓட்டை போட்டு நம்ம ஆங்கர் ஃபாஸ்டனரை வந்து கான்கிரீட்ல தான் அடிப்போம். அடிச்சிட்ட பிறகு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து இந்த பேர் வந்து லாக் பிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்கிரீட் அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல். இந்த கிரீன் கலர் லாக் பிக்ஸை உள்ள போட்டுட்டோடனே அது இன்னொரு கான்கிரீட் லேயர் மாதிரி ஆயிடும். அதுல இந்த ஆங்கர் ஃபாஸ்டனர் அடிச்சிருவோம். இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 0.1% கூட வாய்ப்பு இருக்காது, அதாவது ஆடுறதுக்கோ அசையறதுக்கோ. அதனால ரெஜிடிட்டி ஜாஸ்தி ஆயிடும். பிளஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃபாவும் ஆக்ட் பண்ணும். இந்த நம்ம ஓட்ட போட்ட இடத்துல தண்ணி லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கஸ்டமர் கேட்பாங்க. இந்த லாக் பிக்ஸ் போடுறதுனால ஆடவும் ஆடாது, அட் த சேம் டைம் வாட்டர் லீக்கேஜும் இருக்காது. ஸோ இதனால வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த். சோலார் ரன்னை பொறுத்தவரை இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா போடுறோமோ அவ்வளோ அது சோலார் பேனல்ன்றது ஒரு 25 இயர்ஸ் மினிமம் இருக்குன்ற மாதிரி கேரண்டி எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் ஸ்ட்ரக்சர் வீணா போயிடுச்சுன்னா அது பேனல் இருந்து பிரோஜனம் கிடையாது. நம்ம கம்பெனில மினிமம் 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறோம் ஸ்ட்ரக்சருக்கு. அலுமினியம் கோட்டிங் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு மெட்டீரியல். அதுக்கு அடுத்து வந்து நல்லா பாக்குறதுக்கு ஏஸ்தட்டிக் நல்லா இருக்குன்றதுக்காக நாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சு தரோம். துருவா பிடிக்காது, அதுதான். அதாவது வர்றதே வந்து ஜிபி இதுதான், அதாவது ஸ்கொயர் டியூப் வாங்குறதே நம்ம ஜிபி அப்போலோ ஸ்கொயர் டியூப் தான் வாங்குறோம். அதுவே வந்து துரு பிடிக்காத மெட்டீரியல் தான். பட் அது சர்ஃபேஸ் பினிஷ் நல்லா இருக்கணும், தூரத்துல இருந்து பார்த்தா ஏஸ்தட்டிக்கா நல்லா இருக்கணும், அப்புறம் வந்து சர்ஃபே இது வந்து ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க அடிஷனலா ஒரு கோட் வந்து எங்களோட ஸ்கோப்ல நாங்க அடிச்சு தரோம் பிரதர். இப்போ வந்து ஒரு பட்ஜெட் ஃபேமிலி, ஓகே, ஒரு 25,000 மாசம் சம்பாதிக்கிற மாதிரி ஒன்று இருக்காங்கன்னு வச்சுங்க. சோ அவங்க இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் அவங்க வீட்டுல போடணும் அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? அதான் பிரதர், இது எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாங்கன்றத பொறுத்து தான். வீட்டுல எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 600-700 யூனிட் யூஸ் பண்ற ஃபேமிலியா இருப்பாங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கு நம்ம ஒரு 3 கிலோவாட் போட்டாலே போதுமானது. 3 கிலோவாட்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நம்ம கம்பெனில வந்து 2,10,000 இன்க்ளூடிங் எவ்ரிதிங் A to Z, நெட் மீட்டர் அப்ளை பண்றதுல இருந்து சிவில்ல இருந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே சேர்த்து நம்ம 210 பண்றோம். 2,10,000 ரூபாய் ஜிஎஸ்டி ரேட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால 2,10,000 ரூபாய் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்குறோம் நம்ம. இதுல வந்து 78,000 ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுத்துறாங்க. அந்த சப்சிடியை வாங்கி தரதும் எங்களோட ஸ்கோப் தான் பிரதர். கம்ப்ளீட்டா A to Z பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே எங்களுது தான். நெட் மீட்டர் அப்ளை பண்றதுல இருந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்ல இருந்து இன்ஸ்டாலேஷன்ல இருந்து ஜிஎஸ்டில இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே இன்க்ளூடட். இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பைஃபேஷியல் டயர் 1 பேனல்ஸ் தான் நம்ம பண்றோம். எல்லாமே வந்து நம்ம போடுற யூஸ் பண்ற பேனல்ஸ், யூஸ் பண்ற மெட்டீரியல், இன்வெர்டர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பிராண்ட் A மெட்டீரியல்ஸ் தான். சோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுத்து, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேனல் பாத்தீங்கன்னா 13 வருஷம் ரீப்ளேசபிள் வாரண்டி இருக்கு, 25 வருஷம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இருக்கு. நம்ம போடுற இன்வெர்டர் வந்து டயர் 1 பிராண்ட் க்ரோவாட் போடுறோம், அதுக்கு 7 இயர்ஸ் மேனுஃபேக்சரோட ரீப்ளேசபிள் வாரண்டி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து எங்களோட ஸ்கோப்ல சோலார் அண்ட் ஸ்கோப்ல 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். இப்போ வந்து
வெயில் டைம்ல தான் நமக்கு வந்து இது வந்து வேலை செய்யும். ஆமா. அப்ப ஒரு காலத்துல வெயில் அடிக்கல, மழை பெய்யுது அப்படி நேரத்துல எப்படி இதோட ஒர்க்கிங் இருக்கும்? நம்ம வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை 320 நாள் கணக்கு பிரதர். ஒரு 30-40 நாள் வந்து தண்ணி பட்டுக்கிட்டே, அதாவது மழை பெய்யும் போது தண்ணி பட்டுட்டே இருந்ததுன்னா சோலார் வேலை செய்யாது. எந்த ஊரா இருந்தாலும் சரி, இங்கன்னு மட்டும் கிடையாது, எங்கேயுமே வேலை செய்யாது. பட் மேகமூட்டமா இருக்கு, கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருந்தனா கூட சோலார் வேலை செய்யும். ஏன்னா நமக்கு தேவை வந்து வெளிச்சம் தான், அனல் கிடையாது. அதாவது வெயில் படணும் அவசியம் கிடையாது, வெளிச்சம் பட்டாலே போதும், சோலார் வேலை செய்யும். சோ டோட்டலா கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 320 டேஸ் நம்ம எடுத்துப்போம் பிரதர். வருஷத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டா 4200 யூனிட் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்றோம் ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம்க்கு. கண்டிப்பா நம்ம சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா 4200 யூனிட்ன்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒரு சோலார் சிஸ்டம்ல பைஃபேஷியல் பேனல் போட்டு இந்த மாதிரி ஒரு டயர் 1 பிராண்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பா வருஷத்துக்கு 4200 யூனிட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பிரதர்? சரி, ஆன் கிரிட்னா நம்ம போடுற சோலார் சிஸ்டம் இபியோட கனெக்ட் பண்ணிடுவோம் பிரதர். நம்ம என்ன யூனிட்ஸ் வந்து தயாரிச்சு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குறோமோ அதை ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளவு வேணாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இது நான் ஒரு நாளைக்கு வந்து 3 கிலோவாட் அப்படின்னா ஒரு 12 யூனிட் நான் மினிமம் சொல்றேன். 12 யூனிட் தயாரிச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுத்துருவோம். அதுல சில இது நம்ம பயனும் படுத்தும். உதாரணத்துக்கு 2 யூனிட் நம்ம பயன்படுத்திப்போம். 10 யூனிட் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுத்துட்டா அதை ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 10 யூனிட் நம்ம திரும்ப எடுத்துக்க முடியும். காலையில சோலார் சிஸ்டம் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், நைட்டு சோலார் வேலை செய்யாது. அந்த நேரத்துல காலைல தயாரிச்ச கரண்ட்டை வந்து நைட்டு நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். சோ சப்போஸ் நம்ம தயாரிச்சு கொடுக்கறது அதிகமா இருக்கு, நம்ம எடுத்தது கம்மியா இருக்குன்னா ஒரு வருஷம் வரையும் அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். உல்டாவா நம்ம பயன்படுத்துறது அதிகமா இருக்கு, நம்ம வந்து தயாரிச்சது கம்மியா இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் இன் யூனிட்ஸ் நம்ம எவ்வளவு எக்ஸஸா யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு மட்டும் இபிக்கு பே பண்ணா போதும். அதெல்லாம் எங்களோட ஃபீல்ட் இன்ஜினியர் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளவு யூனிட்ஸ் தயாரிக்கிறாங்க, அதாவது அவங்க வீட்டுல வந்து எவ்வளவு யூனிட்ஸ் பயன்படுத்துறான்னு பார்த்துட்டு அதுக்கான சிஸ்டம் தான் வந்து நாங்க டிசைன் பண்ணி கொடுப்போம். சோ உங்களுக்கு இத்தனை கிலோவாட் போதும், அத்தனை கிலோவாட் போதும் நம்ம சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா வந்து அவங்களோட கரண்ட் பில்லை வந்து ஆல்மோஸ்ட் 95% கம்மி பண்ணிடுவோம். இப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கட்டுறாங்க, ஒரு 15,000 இருந்து 16,000 கட்டுறாங்க. இது எல்லா சிஸ்டமும் போட்டு நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்ச பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரையும் தான் கரண்ட் பில் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் வரும். 14,000 ரூபாய் வரையும் அவங்களுக்கு நம்ம கரண்ட் பில்ல குறைச்சிருவோம். அதாவது ஒரு 4-5 ஏசி ஓடுது அப்படி இருந்தாலும் அதுதான் சோலாரை பொறுத்தவரை என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணா பயன்படுத்திக்கலாம். ஆன் கிரிட்டை பொறுத்தவரை நமக்கு யூனிட் தான் கணக்கு. அதாவது எவ்வளவு யூனிட் நமக்கு வீட்டுல பயன்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கான சிஸ்டம் போட்டு நம்ம தயாரிச்சு கொடுத்துறோம். இன்டர்ன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறத வந்து கழிச்சுக்கிறோம். குடுக்கல் வாங்கல் தான் இது. அப்புறம் வந்து ஹைபிரிட்னா என்னன்னா ஆன் கிரிட் பிளஸ் ஆஃப் கிரிட். நான் ஆஃப் கிரிட்ன்றது சொல்லிடுறேன். ஆஃப் கிரிட்னா பேட்டரி போட்டுக்கிட்டு இபிக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம வீடு உண்டு, நம்ம தற்சார்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். எவ்வளவு கரண்ட் இருக்கோ அந்த கரண்டோட இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அது மூலியமா வீடு இயங்குறது பேர் வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். அதாவது பேட்டரி வீட்டுல வச்சுக்கிட்டு பேட்டரி மூலியமா வீடு இயங்கும். இது வந்து ஆஃப் கிரிட். நம்ம அவ்வளவா ஆஃப் கிரிட் பண்றது கிடையாது. என்னன்னா பேட்டரியோட ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, சர்வீஸ் கால்ஸ் நிறைய வரதுனால நம்ம அந்த அளவு ஆஃப் கிரிட் பண்றது இல்லை. பட் ஹைபிரிட்டை பொறுத்தவரை ஆன் கிரிட்டாவும் வேலை செய்யும், ஹைபிரிடா இது ஆஃப் கிரிட்டாவும் வேலை செய்யும். அதை வந்து ஹைபிரிட்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டா நல்ல நல்ல பேட்டரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டரி எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஹைபிரிட் ப்ராஜெக்ட் ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பகல் டைம்ல ஆன் கிரிட்டா வேலை செய்யும். ஹைபிரிட்டை பொறுத்தவரை பகல் டைம்ல ஆன் கிரிட்டா இருக்கும், நைட் டைம்ல ஆஃப் கிரிட்டா இருக்கும். இது ரெண்டுமே கலந்தாப்புல வேலை செய்யறது பேர் வந்து ஹைபிரிட்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு மிக்ஸ் பண்ண ஹைபிரிட். ரெண்டு மிக்ஸ் பண்றது ஹைபிரிட். சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்க இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்கீங்க சோலார் சிஸ்டம். ஆமா. இதுக்கு வந்து எவ்வளவு ஆச்சு? இது வந்து 3,40,000 ஆச்சு. 40,000. அவங்க வந்து கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணி இந்த இவ்வளவு செலவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணாங்க அப்படின்னா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? ஓகே, இப்போ இந்த 3,50,000 செலவு பண்ணிருக்காங்க, ஒரு 3,40,000 செலவு பண்ணிருக்காங்க. இதுல வந்து 78,000 ரூபான்றது மானியம் வந்துருங்க. ஓகே, 78,000 80,000 கழிச்சா கூட 2,70,000 ரூபாய் ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டா. சோ இந்த 2,70,000 ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற பட்சத்துல ஸ்டார்டிங்ல டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 15 to 20 ஒர்க்கிங் டேஸ்ல சப்சிடி எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க வாங்கி கொடுத்துறோம். சப்சிடியை நாங்க அப்ளிகேஷன்லாம் போட்டு வாங்கி கொடுக்குறது எங்களோட ஸ்கோப். சோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2,70,000 இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்சத்துல இவங்க 15,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறது ஒரு 13,000-14,000 ரூபாய் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் கரண்ட் கணக்காச்சு. சோ ஒரு நாளைக்கு ஒரு மாசம் 7,000 ரூபாய் போது ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 85,000 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிடுது. இது ஒரு 4 வருஷம், அதாவது ஒரு 3.5 வருஷத்துல வந்து டோட்டலா வந்து ஒரு 4 வருஷமே பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய். அவங்க என்ன காசு போட்டாங்களோ அது ஒரு 3-4 வருஷத்துல எடுத்துறாங்க. அதுல இருந்து 25 இயர்ஸ் வரையும் அவங்களுக்கு வந்து பயன்படுத்த போகுது. அதையும் தாண்டி அவங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு கிரீன் எனர்ஜியை வீட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு கோலை எரிச்சோ
இல்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மூலமா வர கரண்ட் கிடையாது. இது வந்து டைரக்டா சூரியன்ல இருந்து வர கரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இது மூலமா அவங்க வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு வந்து உதவியை வந்து செய்யறதா நாங்க சுற்றுச்சூழலுக்கு ஒரு உதவியை பெரு உதவியா பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பணத்து வழியிலயும் வந்து சேவிங்ஸும் இருக்கு, ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்கு, சப்சிடியும் கிடைச்சிருது. இப்ப பேங்க் எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட்ல லோன்லும் கொடுத்துறாங்க. அதெல்லாம் முக்கியமான விஷயம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அவங்களால முடிஞ்ச சேதாரத்தை பண்ணாம இருக்காங்க. ஓன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோலார் இது ஈஸியா போட்டு போயிருவாங்க, ஏன்னா ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கவங்க இது பண்ண முடியுமா? நாங்க முடிஞ்ச அளவு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கவங்க போட வேணாம்னு சொல்றோங்க. அதுவே ரொம்ப வருஷமா இருக்காங்க, ஓனர் ரொம்ப வருஷமா வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மாதிரி இருக்காங்க அப்படின்னா போட்டுக்கலாம். பட் இப்ப போட்டுட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி இருந்தாங்கன்னா அது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தான். முடிஞ்சவங்க அவாய்ட் பண்றது நல்லது. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்லலாம்னா அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி அதை போட சொல்லிட்டு அப்படி வேணா சோலார் வந்து பயன்படுத்திக்கலாம். பட் அவங்களோட ஸ்கோப்ல போடுறது வந்து நாங்க அட்வைஸ் பண்றது கிடையாது, நாங்க போடுறதும் கிடையாது. பேனல் வந்து பாத்தீங்கன்னா பிரதர், இப்ப டிசிஆர் பேனல் நான் டிசிஆர் பேனல் இருக்கு, எது போட்டா சப்சிடி வரும்? ஓகே, பேனல்ல வந்து மொத்தம் 2 வகை இருக்குங்க. ஒன்னு வந்து டிசிஆர் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட் சொல்லுவாங்க. நான் டிசிஆர் நான் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்வயர்மெண்ட் சொல்லுவாங்க. நான் டிசிஆர் பேனல்னா அதுக்கு அந்த பேனலுக்கு தேவைப்படுற சில உபகரணங்களை வந்து வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸா இருக்கலாம், இல்ல மத்த ஐட்டம்ஸா இருந்தா இம்போர்ட் பண்ணி இங்க பேனலை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா நான் டிசிஆர்னு சொல்லுவாங்க. டிசிஆர்னா அதுக்கு பேனலுக்கு தேவைப்படுற மொத்த பொருளையும் வந்து இந்தியாலேயே தயாரிச்சு இந்தியாலேயே வந்து பேனலை வந்து ரெடி பண்றது வந்து டிசிஆர் பேனல் சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக டிசிஆர் பேனல் போட்டா மட்டும்தான் வந்து இப்ப சப்சிடி கொடுக்குறாங்க. அது பக்காவா வந்து அந்த டிசிஆர், அதாவது சில கஸ்டமர்ஸ் வந்து வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு சப்சிடி வரலன்னு எங்களை கான்டாக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அதாவது வேற யாராவது வெண்டார் போட்டிருப்பாங்க, நான் எங்க கிட்ட வந்து இது மாதிரி எங்களுக்கு சப்சிடி வராம இருக்க கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேனல் கீழேயும் இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சீரியல் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பரை வந்து ஒவ்வொன்றும் வந்து டிசிஆர் நம்பர்னு சொல்லுவோம். டிசிஆர் சர்டிபிகேட் வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் கஸ்டமரா அவங்க செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல போயிட்டு டிசிஆர் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸே பார்க்க முடியும். இந்த மாதிரி சர்டிபிகேட் இல்லாத பேனல்ஸா வந்து நிறைய வெண்டர்ஸும் பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ இது டிசிஆர் தானே? இது டிசிஆர் பேனல் தான். இதோட ப்ரூஃப் வந்து கஸ்டமர் யார் கேட்டாலும் நம்மளோட கஸ்டமர்ஸ் யார் கேட்டாலும் இதோட ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியும். இது வந்து டிசிஆர் பேனல் அப்படின்றது வந்து கஸ்டமரும் பாத்துக்கலாம். இல்ல நீங்க எடுத்து கொடுங்க எங்களுக்கு டிசிஆர் சர்டிபிகேட் வேணும்னாலும் நம்ம எடுத்து கொடுத்தலாம். சோ என்ன சொல்ல வரோம்னா டிசிஆர் பேனல் போட்டா மட்டும்தான் சப்சிடி வரும். நான் டிசிஆர் போட்டா தலைகீழனாலும் சப்சிடி வராது. என்ன ரீசன்னா நான் டிசிஆர் பேனல் வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மி, டிசிஆர் வந்து காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி. சோ சில வெண்டர்ஸ் நிறைய பேர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சில வெண்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக கஸ்டமர் கிட்ட இது டிசிஆர் பேனல்னு சொல்லிட்டு நான் டிசிஆர் பேனல் போட்டு போயிடுறாங்க. அதால மத்த ப்ராப்பரா பண்ற கம்பெனிஸோட பேரும் கெட்டு போயிடுது. சோ அதனால டிசிஆர் பேனல்ன்றது ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு கஸ்டமர் வந்து இது டிசிஆர் நான் டிசிஆர் தெரிஞ்சுக்காம பண்ணிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சர்டிபிகேட்ன்றது 100% முக்கியம். பொதுவாக ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த பேனலை சோலார் பேனலை இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோலாரை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா கிளீனிங் தாங்க பெரிய மெயின்டெனன்ஸ். அட்லீஸ்ட் இப்ப இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பேனல் வந்து கழுவி விடணுங்க. ஏன்னா இங்க வந்து பக்கத்துல மெயின் ரோட்ஸ் எதுவுமே இல்ல. அதனால வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பேனலை கழுவுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயாவது பேனலை வந்து தண்ணி ஊத்தி வாட்டர் வாஷ் பண்ணணும். இல்ல மழை வர டைம்ல வந்து ஒரு மாப் கையில வச்சுக்கிட்டு தண்ணி ஆல்ரெடி அதுல படும்போது மாப் மட்டும் போட்டு விட்டுனா இன்னும் அட்வான்டேஜ். இது சோலார் பேனலை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாது, வெறும் கிளீன் பண்றது மட்டும் தான். அதை பண்ணாத சில வீட்டுல தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகி பேனல் வந்து ஏன்னா அதுல வந்து தூசி எல்லாம் வந்து தங்கி அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாம போயிடும். சோ அதனால பேனல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுவி விடுறது மட்டும் தான் மெயின்டெனன்ஸ். ஏன்னா எல்லாமே வந்து இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 7-8 வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க. பேனல் 13 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, அதாவது ரீப்ளேஸ்பிள் வாரண்டி கொடுத்துறாங்க. ஸ்ட்ரக்சருக்கு நாங்க 10 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். இது பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா ஒரு 10-15 இயர்ஸ் தாராளமா போயிட்டு இருக்கும். எப்பயாவது கழுவுறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க, மெயின்டைன் பண்ண மிஸ் பண்ணிடுறாங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படியே கம்மியாகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சோலார் பேனல் வந்து ப்ரொடக்ஷனே நின்றுடும் சுத்தமா. இந்த பேனல் செட் பண்றதுக்கு எத்தனை எர்த்திங் போடுவீங்க டோட்டலாங்க? ஒரு சோலார் சிஸ்டம் வந்து 3 எர்த்திங் தேவை பிரதர். எர்த்திங் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்துல வந்து அந்த வர இதை வந்து கிரவுண்ட் பண்றது தான் வந்து அர்த்திங்கோட வேலை. டோட்டலா வந்து 3 அர்த்திங் பண்ணணும் சோலாரை பொறுத்தவரை. நம்ம வந்து
இந்த சோலார் பேனல்லையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து ஒரு எர்த்திங் பண்ணிடுறோம். ஓகே. செகண்ட் எர்த்திங் பாத்தீங்கன்னா லைட்டனிங் அரஸ்டர்னு ஒன்று வைப்போம். அதாவது இந்த தண்டர் ஸ்டார்ம் அந்த இடிலாம் இடிக்கும் போது அதை கிரவுண்ட் பண்றதுக்காக லைட்னிங் அரஸ்டர்னு ஒன்று வைப்போம். அதோட எர்த்திங் ஒன்று வைப்போம். தேர்ட் வந்து இன்வெர்டரோட எர்த்திங். ஸோ இது டோட்டலா வந்து 3 எர்த்திங் வைப்போம் ஒரு வீட்டுல. ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணும்போது இந்த 3 எர்த்திங்க வந்து இன்னெவிட்டபிள் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதை ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து ஒரு 4 அடிக்கு பள்ளம் தோண்டி அதுல வந்து எர்த்திங் காப்பர் பாண்டட் ராடை வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்கான எர்த்திங் கெமிக்கல் எல்லாம் போட்டு கவர் பண்ணி நம்ம ப்ராப்பரா செக் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ் கிட்ட. ஆமா. இப்போ இந்த வயரிங் பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி வயர் யூஸ் பண்றோம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்பிட் ஏசி கேபிளை பொறுத்தவரை ஆர்பிட் வயர் யூஸ் பண்றோங்க. டிசியை பொறுத்தவரை பாலிகேப் யூஸ் பண்றோம். எல்லாமே மோஸ்டா 6 mm தான் யூஸ் பண்றோம். என்ன ரீசனுக்காக நாங்க 6 யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சோலார் பேனல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதோ அது அப்படியே வந்து டிசிடிபின்னு ஒரு காம்போனன்ட்டுக்கு போகும். அந்த டிசிடிபில இருந்து இன்வெர்டருக்கு போகும். இன்வெர்டர்ல இருந்து ஏசிடிபிக்கு போகும். ஏசிடிபில இருந்து நம்ம மெயினோட கிரிட்டுக்கு கனெக்ட் ஆயிடும். அதாவது வீட்டுக்கு பயன்பாடு போக பேலன்ஸ் வந்து கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். இப்ப ஒயர் வந்து ஒயரோட சைஸ் பெருசா இருக்கும் போது, அதாவது இப்ப சிலர் வந்து 2 போட்டா போதும் 3 போட்டா போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 6 போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்படியே 100% வந்து எனர்ஜி லாஸ் இல்லாம டிசிடிபிக்கு போயிட்டு டிசிடிபில இருந்தும் அப்படியே 100% இன்வெர்டர் வந்து 100% ஏசிடிபில இருந்து யூசேஜ் போக எக்ஸ்போர்ட் ஆயிடுது. சோ இத வந்து மெயின் காரணமா கொண்டுதான் ஒயர்ல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்பிட் நாங்க யூஸ் பண்றோம். ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும், காப்பர் கண்டக்டிவிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி டிசி கேபிள பொறுத்தவரை பாலிகேப் யூஸ் பண்றோம். சோ இதனால வந்து நம்ம இந்த ரீசனுக்காக தான் 6 வயர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். நம்ம வயரிங்ல இருந்து, ஸ்ட்ரக்சர்ல இருந்து, பேனல்ல இருந்து, இன்வெர்டர்ல இருந்து, ஏசிடிபி டிசிடிபி உள்ள கூட பாத்தீங்கன்னா அது உள்ள காம்போனன்ட்ஸ்லாம் எம்சிபி, அந்த சர்ஜர் டிவைஸ், ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அதெல்லாம் இருக்கு, எஸ்பிடின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து டாப் பிராண்டட் தாங்க யூஸ் பண்றோம். சரி, இப்போ வந்து ஓவராலா எனக்கு வந்து இந்த இது தேவை இருக்கு என்னோட வீட்டுக்கு. ஓகே, நான் என்ன பண்ணணும், நீங்க எப்படி வருவீங்க? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து சோலார் அண்ணா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டு இன்ஜினியர் போயிட்டு வீட்டுக்கு மேல வந்து சோலார் பேனல்ஸ் போட முடியுமா முடியாதான்னு பாத்துருவோம். ஏன்னா ஈஸ்ட் வெஸ்ட் வந்து கிளியரா இருக்கணும். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வந்து கிளியரா இருக்கும் போது தான் வந்து சோலார் பேனல்ல கண்டினியூஸா வந்து சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருக்கும். நார்த் சவுத் ஸ்லோப் வைப்போம். இதுதான் ப்ரொசீஜர். அப்படி வைக்கும் போது தான் அந்த சிஸ்டமோட எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து மேல தேவைப்படுற இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு பேனலோட சைஸ் பாத்தீங்கன்னா 32 சதுரடி தேவை. ஒரு 6 பேனல் போடுற பட்சத்தில் 6 3 18 ஒரு 180 இருந்து 190 சதுரடி தேவை. அந்த இடம் இருக்கான்னு பார்த்துட்டு கஸ்டமரோட டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல போடலாம், அந்த இடத்துல போடலான்ட்டு. அவங்களுக்கும் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக ஹை ரைஸ் பண்ணுவோம், லோ ரைஸ், நம்ம மிட் ரைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீட்டுல வந்து நான் நடந்து போறதுக்கு இடம் வேணும்பா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்டாங்க. அதனால ஹை ரைஸ் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் விஷயம். தேர்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட கரண்ட் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்ஸ்ல டிரைவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட அப்ரோச் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இவ்வளவு யூனிட்ஸ் பயன்படுத்துறீங்க, இத்தனை கிலோவாட் சிஸ்டம் போட்டாதான் உங்களுக்கு செட் ஆகுன்ற மாதிரி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவங்க வந்து வீட்டுல வந்து என்ன வந்து சாங்ஷன் லிமிட் இருக்குன்னு ஒண்ணு பாக்கணும். அதாவது இபி வீடு கட்டும் போதே வந்து சாங்ஷன் லிமிட் ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. சிலர் வந்து 3 வச்சிருப்பாங்க, சிலர் 5 வச்சிருப்பாங்க, சிலர் 10 வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம போடுற சிஸ்டமோட கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கணும் சாங்ஷன் லிமிட். இப்ப இந்த வீட்டுல வந்து 6 இருக்கு, சாங்ஷன் லிமிட் வந்து 6 கிலோவாட் வச்சிருக்காங்க. அதனால நம்ம 5 கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்றோம். இங்க அந்த 5 கிலோவாட் இன்ஃபார்ம் பண்ணிடும், நம்ம 5 கிலோவாட் பண்ணலாங்கன்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் அவங்க பிஹாஃப்ல நம்ம அப்ளிகேஷன் போட்டுருவோம். இபில அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் நெட் மீட்டர் வாங்கி தரது ஒரு ப்ராசஸ் இருக்கு. நெட் மீட்டர் அப்ளிகேஷன் போடுவோம். இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகு இபில இருந்து நெட் மீட்டருக்காக நாங்களே ஆளுக்கு கூட்டு வந்துடும். அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எங்க டீம் போயிட்டு இபில இருக்க பர்சனை கான்டாக்ட் பண்ணி நெட் மீட்டர் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே அவ்வளவுதான். ஏசிடிபி டிசிடிபி ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே சோலார்ல ரன் ஆக ஆரம்பிச்சோம். இந்த டோட்டல் ப்ராசஸோட டைம்ன்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்க வந்து முன்னாடி வந்து 40-45 டேஸ் இருந்ததுங்க. இப்ப நடுவுல இருக்க ஹர்டல்ஸ் எல்லாம் குறைச்சு இபிலயும் நல்ல சப்போர்ட் இருக்கு. மத்த காம்போனன்ட்ஸோட அவைலபிலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால நாங்க ஆல்மோஸ்ட் 15 டேஸ்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருது. அந்த 15th டேல இருந்து அனதர் 15 ஒர்க்கிங் டேஸ்ல சப்சிடியுமே வந்துருது. ஸோ டோட்டலா ஐ குட் சே அரௌண்ட் ஒரு 30 நாள்ல வந்து, அதாவது 30 ஒர்க்கிங் டேஸ்ல வீடு சோலார்லயும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த சப்சிடியும் வந்து கஸ்டமருக்கு வர ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து இப்ப ரீசெண்டா இருக்க ஒரு பொசிஷன் பிரதர் சோலாரை பொறுத்தவரை. இப்ப இது என்ன பிரதர்? இப்ப இது வந்து சோலார் சிஸ்டமோட ஹார்ட் மாதிரி சொல்லலாம் பிரதர். ஓகே, இப்ப நான் என்னோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு சோலார்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் உங்க பிராண்டை தேர்ந்தெடுக்க என்ன காரணமா நீங்க சொல்லுவீங்க? சோலார் ரன்ன்றது ஒரு கவர்மெண்ட் எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர் வெண்டார் பிரதர். நாங்க ஓகே ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல இருக்கோம். நம்ம அது வந்து மக்களே வந்து செக் பண்ணிக்கலாம். பிஎம் சூரியகர் போர்ட்டல் போயிட்டு நம்ம கம்பெனியோட பேரை போட்டாங்கன்னா நம்ம இதுவரை எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேருக்கு சப்சிடி வாங்கி கொடுத்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி கூகுள் ரிவ்யூஸ்ல போயிட்டு நம்ம சோலார் ரன் எனர்ஜிஸ் போட்டு படிச்சு பார்த்தாங்கன்னா இதுவரை நம்ம பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து
பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து வாவ்ன்ற மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின ரேட்டிங் எல்லாமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தான். ஸோ சர்வீஸ் தான் நம்ம கம்பெனியோட ஒரு மூலாதாரன்ற மாதிரி சொல்லலாம். கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் எந்த அளவு இறங்கி போயிட்டு நம்ம ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணுமோ, அவங்க எப்போ கால் பண்ணாலும் நம்ம அட்டன் பண்றதுல இருந்து, சப்சிடி வாங்கி கொடுக்கறதுல இருந்து, டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்றதுல இருந்து, பிளஸ் மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது லோன் கீன் ஏதாவது வேணும்னா நம்ம இஎம்ஐஸ் ஏற்பாடு பண்ணி தரது வந்து அவங்களுக்கு அட்மோஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு மக்கள்னால போய் அலைய முடியாது. ஸோ அவங்களுக்கான ஒர்க்ஸை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளே பண்ணி கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து சோலார் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹோம் பிராண்ட் மாதிரி ஆயிட்டு வரும் நம்ம சென்னையில. ஓகே, இது பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டமோட ஹார்ட் மாதிரி. இது வந்து இன்வெர்டர்னு சொல்லுவோம், இது வந்து டிசிடிபின்னு சொல்லுவோம், இது ஏசிடிபின்னு சொல்லுவோம். இந்த டிசிடிபியோட வேலை வந்து சோலார்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும். நான் சொன்ன மாதிரி 6 ஸ்கொயர் mm வயர்ல வரும். அந்த பிறகு இந்த டிசிடிபி வந்து இத அந்த கரண்ட்டை வந்து நம்ம இன்வெர்டருக்கு கொடுக்கும். இன்வெர்டர் நம்ம எப்பயுமே வந்து க்ரோ வாட் இல்ல பாலிகேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து இந்தியாலே வந்து டாப் பிராண்ட்ஸ் போட்டா டாப் 5 குள்ள வர்றது வந்து க்ரோ வாட், பாலிகேப் எல்லாருமே. சோ இங்க வந்து க்ரோ வாட் பண்ணிருக்கோம். இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல இன்வெர்டர் போடுறதுனால எவ்வளவு கரண்ட் வருதோ அது மேக்ஸிமம் கரண்ட் வந்து ப்ராப்பரா வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிசிடிபில இருந்து க்ரோ வாட்டுக்கு வரும். இங்க வயர் வந்து 6 ஸ்கொயர் mm வயர் போட்டிருக்கோம். இது வரையும் ப்ராப்பரா வந்துருச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஏசிடிபிக்கு போகணும். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரான பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். இப்போ ஏசிடிபி கூடயும் சரி, டிசிடிபி கூடயும் சரி, நம்ம சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் எஸ்பிடின்னு சொல்லுவோம், எல்லாமே ஃபைண்டர் யூஸ் பண்றோம். ஃபைண்டர்னா ஒரு யூரோப்பியன் மேக், ஆக்சுவலா இட்டாலியன் பிராண்ட் அது. ஸோ இந்த எஸ்பிடின்றது முக்கியமான காம்போனன்ட். எம்சிபி பாத்தீங்கன்னா ஹேவல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து டயர் 1 பிராண்ட் தான். இந்த ஃபைண்டருக்கு ஈக்குவலான பிராண்ட்ஸ் எஸ்பிடி யூஸ் பண்ணுவோம். இந்த எம்சிபிஸ் எல்லாம் ஹேவல்ஸுக்கு ஈக்குவலான பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். இன்வெர்டர் இதர் பாலிகேபிள் க்ரோவாட் யூஸ் பண்ணுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயர் ட்ரெயின் சொல்லுவோம். இந்த வயர் ட்ரேல இந்த மேல இருக்க லெப்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்து நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இது நார்மல் பிளாஸ்டிக்ல பண்ணல, நம்ம எல்லாமே யூபிவிசில பண்ணிட்டு இருக்கோம்.